உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். எனக்கு எப்போங்க செய்வாரு, என்னைக்கு செய்ய போறாரு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இன்றைக்கு செய்திருவாரா? நான் நினைக்கிறதெல்லாம் இன்றைக்கு செய்துட்டா நல்லா இருக்குமே, இதெல்லாம் நடந்துட்டா நல்லா இருக்குமே கவலைப்படுறீங்களா? எதையும் முந்தி செய்ய மாட்டாருங்க, பிந்தியும் செய்ய மாட்டார். அதுதான் நம்ம தேவன். கரெக்டாக செய்வார், கரெக்டான டைமில் செய்வாருங்க. நீங்கள் ரொம்ப லேட்டாக செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் இவ்வளோ லேட்டாக செய்கிறாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவர் செய்வாருங்க, உங்களுக்காக செய்வார், நேர்த்தியாக செய்வார். அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் செய்து கொடுத்தாருன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லேட்டாக செய்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்படி நம்ம சொல்ல முடியாது. இல்லைங்க, அவர் லேட்டாக தான் செய்து கொடுத்தாரு, அதனால தான் எனக்கு ஆயுசு போச்சு, என் இளமை போச்சு, என் ஆரோக்கியம் போச்சு அப்படி நம்ம யாருமே சொல்ல முடியாது. அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார். அவர் செய்தாருன்னா நம்மளுக்கு லாபம் தான் வரும். கரெக்டான டைம், அவருக்கு ஏற்ற டைமில் கரெக்டாக செய்துருவார். அதனால் நிறைய லாபம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதை எப்படி எப்போ எந்த டைமில் நடத்தணும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில், அது அவருக்கு தெரியும். சரிங்களா? தேவன் எது செய்தாலும் அது தப்பாகாது. ரொம்ப ரொம்ப சரியாக செய்வாருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எதுவுமே நஷ்டம் வராது. உங்களுக்கு இது இழந்துட்டேன் அது இழந்துட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் இழக்க மாட்டீங்க. தேவன் கரெக்டான டைமில் எல்லாம் செய்து கொடுப்பாரு. ஒரு செகண்ட் கூட லேட்டாக வர மாட்டார், பிந்தி செய்ய மாட்டார். ஆனால் ஒன்று, நமக்கு இஷ்டமான நேரத்துலலாம் செய்ய மாட்டாருங்க. நீங்கள் சொல்கிற டைம்லாம் அவர் செய்ய மாட்டார். அவர் நினைக்கிற டைமில் செய்வார். அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜோதிடம் பார்க்காதீங்க, நேரத்தை பார்க்காதீங்க, நாள் பார்க்காதீங்க, சரிங்களாங்க? ஜாதகம்லாம் பார்க்காதீங்க, தேவனை பாருங்கள். ஏன்னா அவர் நினச்ச டைமில் தானேங்க அவர் பண்ணுவார். அதனால் ஒரு மனிதனால் கணிக்க முடியாது. தேவன் இன்னைக்கு செய்வாரா நாளைக்கு செய்வாரான்னு கணித்து சொல்ல முடியாது. அப்போ நம்ம யாரை பார்க்கணும்? ஜோஷியன்கிட்ட போகாதீங்க. யாரை போய் பார்க்கணும்? தேவனை தான் பார்க்கணும். தேவனே என்னை கொஞ்சம் நினைத்து பாருங்க, செய்யுங்கன்னு தேவனை தான் போய் பார்த்து நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்களேன். 100 வயசில் போய் குழந்தை கொடுக்குறாரு. அப்போ எல்லாருடைய பார்வைக்கும் நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது? இவ்வளோ லேட்டாக கொடுக்குறது, இவ்வளோ லேட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவருடைய பார்வைக்கு அது கரெக்டான நேரம்தான். இது கரெக்டான நேரத்தில் தான் நான் ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் கரெக்டாக கொடுக்குறாரு. ஏன் அந்த 100 வயசில் அவர் கொடுக்கணும் அந்த குழந்தைய? ஈசாக்கை ஆபிரகாம் ஒழுங்காக வளர்த்தாங்க, சூப்பராக வளர்த்தான். 40 வயசுலேயே பாருங்களேன், 40 வயசில் தான் அவன் கல்யாணம்னு பண்ணணுன்னு சொல்கிறான். இல்லை, அப்போ தான் அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அம்மா அப்பாவுக்கு அடங்கி இருக்கிறான், நல்ல பிள்ளையாக இருக்கான். 100 வயசுக்கு முன்னாடி வளர்த்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கலாமா? ஆபிரகாம் 100 வயசுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் பையனை வளர்த்தான், லோத்து. எப்படிங்க இருந்தான்? செழிப்பை நோக்கி ஓடினான். அவன் சோதம் கொமராவை நோக்கி ஓடினான், பணத்துக்கு பின்னாடி ஓடினான், உலகத்துக்கு பின்னாடி ஓடினான். அவங்க அண்ணன் பையனை ஆபிரகாம் தான் வளர்த்தான், பார்த்துக்கோங்க. ஆனால் 100 வயசு கழிச்சு, 100 வயசு அனுபவத்தோடு ஈசாக்கை வளர்க்கும் போது சூப்பராக ஈசாக்கை வளர்த்தான். ஈசாக்கு தேவனை நோக்கி மட்டும்தான் போனான், பணத்து பின்னாடிலாம் போகவே இல்லை. தேவனை நோக்கி போனான். எல்லாம் அவனுக்கு தேவன் கிட்ட அவன் நல்லாவே நெருங்கி பழக ஆரம்பித்தான் ஈசாக்கு. அதுக்கு காரணம் யார்? அவங்க அப்பா தான். தேவன் கரெக்டான டைமில் தான் இவனால் இனிமேல் ஒரு நல்ல குழந்தைய அவன் உருவாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு 100வது வயசில் தான் ஈசாக்கை கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். தேவன் உங்களுக்கு லேட்டாக கொடுக்குறாரு, நீங்கள் உங்கள் பார்வைக்கு நினைக்கிறீங்க. ஆனால் அது கரெக்டான டைம் தான். தேவனுக்கு தெரியும் எதை எப்பப்போ கொடுக்கணும், அவருக்கு தெரியுங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, கரெக்டாக கொடுப்பாரு. எந்த நஷ்டமும் உங்களுக்கு வராது. அவர் செய்கிற வரைக்கும் உங்களை காப்பாற்றுவார், உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது வரைக்கும் என்ன செய்யணுமோ அதை செய்திருவார். பயப்படாதீங்க, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா.
சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு எதை எப்போ செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டான டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்துருவீங்க. எல்லாமே நேர்த்தியாக செய்து கொடுப்பீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. எல்லாமே நீங்கள் செய்து கொடுக்கறதுனால எல்லாம் லாபமாக தான் இருக்கும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து கொடுக்கும் தேவன். அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. நன்றி. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. நீங்கள் இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக நீங்கள் வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியில் நீங்கள் ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.